உங்களோட தோள்பட்டை ஆரோக்கியமா இருக்கா? அதுக்கு நான் ஒரு 3 சிம்பிளான டெஸ்ட் சொல்லப் போறேன். நீங்க வீட்ல நின்னபடியே, எழுந்து நின்னபடியே நீங்க செக் பண்ணலாம். அதுக்கு முதல் டெஸ்ட் 2 கைய நேரா நீட்டிக்கணும். இந்த முழங்கை மடங்காம நேரா பிடிச்சு, நேரா மேல தூக்குங்க. இது என்னப்பா டெஸ்ட் ஈஸியா நான் தூக்கிருவேனே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, நீங்க தூக்கும்போது உங்க கை உங்க காது வரைக்கும் போகணும். அட்லீஸ்ட். இல்ல காதுக்கு பின்னாடி போச்சுன்னா, உங்களுக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை காது வரைக்கும் போகல, இவ்வளவு தூரம் தான் போகுது. இல்ல இவ்வளவு தூரம் தான் என்னால தூக்க முடியுது. அப்படின்னா, உங்களோட ஷோல்டரோட ஃப்ளெக்ஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். செகண்ட் டெஸ்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா, 2 கையையும் சைடுல தூக்கணும். இந்த 2 கையும் நீங்க இப்படி தூக்கும்போது, இதுல என்ன பெரிய பிரமாதம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. நான் இப்படி தூக்கி இருக்கேன் இல்லைங்களா? சோ நெஞ்சு முன்னாடி இருக்கணும். கை நெஞ்சுக்கு பின்னாடி இருக்கணும். இந்த ரேஞ்சு. இதுவே ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கை இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா நெஞ்சில டைட்னஸ் இருக்கு, செஸ்ட் மசில் டைட்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இது உங்களுக்கு ஷோல்டர் ஃப்ரீயா மூவ் ஆக விடாது. இது கூன் போறது, ரவுண்டட் ஷோல்டர்னு மத்த பிரச்சனைகளையும் கிளப்பி விட்டுரும். கடைசி டெஸ்ட் கைய முதுக டச் பண்ணணும். உங்களால உங்க முதுக இப்படி இந்த ஆப்போசிட் அந்த ரெக்கை எலும்ப உங்களால தொட முடிஞ்சதுன்னா உங்க கை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். குறிப்பா லேடிஸ்க்கு இந்த தோள்பட்டை வலி பிரச்சனை வந்தது அப்படின்னா தலையை வந்து